ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 9ஆம் வகுப்பு இயல் 1ல இருக்கிற அ அமுதென்று பேர் அப்படிங்கிற இயல்ல இருக்கக்கூடிய திராவிட மொழி குடும்பங்கள் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்தும் கருவி மொழியாகும். மொழி குடும்பங்கள் 4 வகை. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். பல கிளை மொழிகளைக் கொண்டது இந்தியா என்றவர் அகத்தியலிங்கம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். தமிழ் என்ற சொல்லில் இருந்து தான் திராவிடம் என்ற சொல் பிறந்தது என்று கூறியவர் ஹீராஸ் பாரதியார். தமிழ், தமிழா, தமிழிலா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று கூறியவர் ஹீராஸ் பாரதியார். வடமொழி பல ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று கூறியவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என்று கூறியவர் பிரான்ஸ் எல்லிஸ். 1856இல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்றவர் கால்டுவெல். தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என திராவிட மொழிகள் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகே. திராவிட மொழிகள் தமிழ் தென் திராவிட மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு, கொடகு, சு அ சோடா இல்ல. அது தோடா, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. நடு திராவிட மொழிகள் அப்படின்னா, தெலுங்கு, கூவி, கோலமி, கூயி, கோண்டா, நாக்கி, பெங்கோ, முண்டா, பர்ஜி, கதப்பா, கோண்டி, கோயா. வட திராவிட மொழிகள் குருக், மால்தோ, பிராகுய். மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. ஓகே. பட்டியலில் உள்ள 24 மொழிகளைத் தவிர இருகுலா, தங்கா, குறும்பா, சோலியா ஆகிய 4 மொழிகளும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28. அடிச்சொல் திராவிட மொழிகள் அ கண் தமிழ், கண்ணு மலையாளம், கன்னடம், கென் குருக், கண் தெலுங்கு, குடகு, கென் பர்ஜி, கொன் தோடா, 3 தமிழ், 3 மலையாளம், மூடு தெலுங்கு, மூரு கன்னடம், மூஜி துளு. கடுவன் அப்படின்னா மந்தி, களிறு பிடி. திராவிட மொழியில் பழமையான இலக்கண இலக்கிய வளங்கள். மொழி, இலக்கியம், காலம், இலக்கணம், காலம், சான்று இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு தமிழ் மொழியோடைய இலக்கியம் அப்படின்னா சங்க இலக்கியம். தமிழுடைய காலம் அந்த சங்க இலக்கியத்தின் காலம் பார்த்தீங்கன்னா, கிபு அதாவது பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டு முதல் 2ஆம் நூற்றாண்டு வரை. தொல்காப்பியம் அடுத்து இலக்கணம் வந்து தொல்காப்பியம். அதனுடைய காலம் 3ஆம் நூற்றாண்டு. அதற்கான சான்றுகள் பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கிய வரலாறு மூவா, சாகித்ய அகாதமி கன்னடம் அப்படின்னா கவிராஜ மார்க்கம். அதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு 9ஆம் நூற்றாண்டு. அதனுடைய இலக்கணம் நூல் அப்படின்னா கவிராஜ மார்க்கம். கன்னடத்துடைய காலம் கவிராஜ மார்க்கத்தின் காலம் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. அதுக்கான சான்று இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணமும். செய்வை சண்முகம். தெலுங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம். தெலுங்குடைய இலக்கியம் பார்த்தீங்கன்னா பாரதம். அதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு 13ஆம் நூற்றாண்டு. அதனுடைய இலக்கண நூல் ஆந்திர பாஷ பூஷணம். அதன் காலம் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. சான்று இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம். சேவை சண்முகம். மலையாளம் அப்படின்னா ராமசரிதம். மலையாளத்துக்கான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. அதனுடைய இலக்கண நூல் வந்து லீலா திலகம். காலம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. அதுக்கான சான்றுகள் வந்து மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாதமி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சுது. ஓகே. அடுத்த சாப்டர அடுத்த வீடியோல பார்ப்போம்.